Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல ஒரு கியூட்டான வாத்து பொம்மை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ரியலான வாத்து அதுக்கப்புறம் இந்த வாத்து குட்டியெல்லாம் எப்படி பின்றதுன்னு வீடியோ போட்டாச்சு. கார்ட்டூன் கேரக்டர்ல வர மாதிரி ஒரு டக்லிங் பின்னி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னி பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்க வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பா பின்னி கொடுங்க. இந்த வாத்து பின்றதுக்கு ஹாஃப் ரோலுக்கும் கம்மியா தான் ஒயர் நமக்கு தேவைப்படும். கம்மியான ஒயர்ல இந்த மாதிரி வாத்துகளை பின்னி அதிக லாபத்துக்கு நீங்க விற்பனையும் பண்ணலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த வாத்து பொம்மை எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொம்மை பின்றதுக்கு மொத்தம் 6 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விங்ஸ், பீக்கு, காலு இதெல்லாம் பின்னும்போது அதுக்கான மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கிற ஒயர்ல ஒரு கார்னரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை சைட்ல வந்துட்டு 3 அடி அளந்து விட்டுக்கோங்க. 3 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 3 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண 6 ஒயரில் ஃபர்ஸ்ட் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். ஃபர்ஸ்ட்டு 2 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து இந்த 3வது ஒயரை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். இந்த 3வது ஒயரை இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லூப் மட்டும் 1 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்ட் ஒயர். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இப்படி மேலே பத்த மாதிரி வைக்கணும். இந்த 2வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர், திருமண ஒயர், இது எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து 3வது ஒயர், இதுவும் திருமண ஒயர், பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். பேஸில் மட்டும் ஆம்லா நாட் போட போகிறோம். சைட் வால் ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் தான் பின்னுவோம். இப்போது ஆம்லா நாட் போட்டாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 அடி ஒயர் இருக்கணும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஓகேவா? ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. பெருசாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி தள்ளணும். ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே மாதிரி இன்னும் 2 ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா நாட் போட போகிறீங்கன்னா ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனாக்கா ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த ஒரு நாட் போட்டுட்டும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டில் மட்டும்தான் நான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். இப்போ அடுத்து 3வது ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். பொம்மையோட பேஸு ரவுண்டாக வரணும் அப்படின்றதுனால ஆம்லா நாட்டில் போட்டுட்ருக்கோம். இதே நம்ம பாக்ஸ் நாட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயராக தான் அந்த பேஸ் நமக்கு கிடைக்கும். ஃபினிஷிங் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இப்போ 3வது ஆம்லா நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண 6 ஒயரையும் 3 ஆம்லா நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு 3 அடி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி ரைட் சைடில் 3 அடி நம்ம விட போகிறோம். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு கூட அளந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 3 நாட் இருக்கு இல்லையா, இந்த 3 நாட்டுக்கு மேலே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். மேலே 2 நாட்டு, கீழே 2 நாட் நம்ம போட போகிறோம். மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர், சைடில் போகிற ஒயர், இல்லைனாக்கா மேல் பக்கம் போகுது இல்லையா, ஏதாவது ஒரு ஒயரை அளவாக எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். இந்த 2 ஒயர் ப்ளஸ் இந்த ரன்னிங் ஒயர் 3 ஒயரை வச்சு ஆம்லா நாட் போடுறேன். நாட் எப்படி போடுறேன்னு நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல 2வது ஆம்லா நாட் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
ஓகே, இப்போ இந்த பக்கம் 2 ஆம்லா நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு விட்ட மாதிரி ரைட் சைட்லேயும் 3 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 நாட் போட்டு லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 நாட் நம்ம போட போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல தான் 2 ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் 2வது நாட் போடணும். ஓகே, இப்போது 2வது ஆம்லா நாட்டும் போட்டாச்சு. இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்திருக்கும். இப்போ எப்பவும் போல் ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வால் பின்னும் போது பாருங்கள், 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். பக்கத்துலேயே ஒரு ஒயர் தனியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். அடுத்த ஒயர் தனியாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த பேஸை சுற்றி நமக்கு வரும். கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த ஒயரில் ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். ஒரு ஒயர் தனியாக இருக்குது பாருங்கள், இதில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம். அப்புறம் தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஓகேவா, இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு தனியாக இருக்குது பாருங்கள், அதில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ தனியாக இருக்கிற ஒரு ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஆம்லா நாட் போட போகிறோம். இப்போ அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இதில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதே மாதிரி தான் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இந்த ஒரு ரவுண்டில் மட்டும்தான் நமக்கு ஆம்லா நாட் வரும். அதுக்கப்புறம் இந்த டக்லிங் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட்டில் மட்டும்தான் பின்னுவோம். இப்போ ஆம்லா நாட் போட்டாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் தனியாக இருக்கும். இதில் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆம்லா நாட் பாக்ஸ் நாட், ஆம்லா நாட் பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். ஓகேவா, இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் என்ன பண்ணணும்னா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஒரு நாட் பாக்ஸ் நாட், அடுத்து ஆம்லா நாட், அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து ஆம்லா நாட்டுன்னு போட்டிருக்கேன். இப்போ சைட் வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பாருங்கள் தனித்தனியாக இருக்கும். இது லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த லூப் வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு இருந்தால் போதும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்பில் இப்படி போடணும். ஃபைனலாக இந்த நாட்லேயும் மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போ லேடர் நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லையும் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டில் தான் பின்ன போகிறோம். இந்த டக்கு பொம்மையோட பேஸ் பார்த்திங்கன்னா அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கழுத்து பகுதியிலேருந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக நமக்கு வரும். அதுக்கப்புறம் தலை பக்கத்தில் வரும்போது தலை வந்துட்டு கொஞ்சம் நமக்கு பெருசாக வரும். இதுக்காக சின்ன சின்ன சேஞ்செலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த ரெண்டாவது ரவுண்டு ரொம்ப ஈஸி தான். ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். அப்புறம் இந்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது ரவுண்டையும் பின்னி முடிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த முறை லேடர் நாட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் லேடர் நாட் போட போகிறீங்கன்னா, லேடர் நாட் எப்படி பின்னுறதுன்னு தனியாக கிளியராக வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை எப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மூணாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த நாட்டில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் இருந்து தான் மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் சைடு வால் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த மூணாவது ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த டக்லிங்கோட உடம்பு பார்த்திங்கன்னா 5 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். 5 ரவுண்டும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். 5 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் வேண்டாம். இந்த டக்கோட உடம்பு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம ஆம்லா நாட்டு பாக்ஸ் நாட்டுன்னு மாற்றி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பியோர் பாக்ஸ் நாட்டு மட்டும் 5 ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக 6 ரவுண்டு இந்த டக்கோட உடம்புல நம்ம போட்டிருக்கோம். இப்போது டக்கோட உடம்பு நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கழுத்து பின்ன போகிறோம். கழுத்து ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். அதாவது 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போது இந்த 2 ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல கிராஸ் நாட் போடுறேன். ஒரு நாட் போட்டாச்சு. அப்புறம் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி ரெண்டாவது நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மொத்தம் 9 கிராஸ் நாட் போடுற மாதிரி நமக்கு வரும். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி கிராஸ் நாட் போடுறேன். இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 9 கிராஸ் நாட்டையும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நெக்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. சுற்றி 9 நாட் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில நாட் போட்டுக்கலாம். அடுத்து பக்கத்துலேயே இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ரெண்டாவது நாட் போடலாம். அடுத்து மூணாவது நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நாட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டைட் பண்ணிகிட்டே நாட் போடுங்க. அப்போ தான் கரெக்டான அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். லூஸாகவே வச்சுட்டு நாட் போட்டிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போது அடுத்த நாட் போட போகிறோம். நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூணாவது நாட் போடலாம். இப்போது ரெண்டாவது ரவுண்டு நெக் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இந்த ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது ரவுண்டும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே மூணாவது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். மூணாவது ரவுண்டும் ரொம்ப ஈஸி தான். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி சுற்றி நாட் போட்டு வரணும். இந்த மூணாவது ரவுண்டும் பின்னி முடிச்சுட்டு இந்த மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டு சேம் இதே மாதிரி கிராஸ் நாட் போடணும். அடுத்து நெக்கோட 5வது ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி கிராஸ் நாட் மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிடுங்க. பின்னிட்டு மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டும் பின்னணும். ஓகேவா? இப்போ 4 ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நெக்கில் 4 ரவுண்டு இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்டில் ஒரு நாட்டு ரைட்டில் ஒரு நாட்டை நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நாட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த நாட்டில் இருக்கிற 2 ஒயரையும் சிசரை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். மடிச்செல்லாம் சொருகக்கூடாது, அப்படியே வந்துட்டு மடிக்காமல் சொருகி விடணும். இது ஏன்னா நெக்கோட ஷேப்பு மீள் பக்கம் இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால 2 நாட்டை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணுறோம்.
சும்மா இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஒரு நாட்குள்ளே சொருகுனீங்கன்னா போதும். இதே மாதிரி ரெண்டாவது ஒயரையும் சொருகி விட்டுடுறேன். இப்போ ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா, அந்த நாட்டில் இருந்து 3 நாட்டை விட்டுடணும். 3 நாட்டை விட்டுட்டு 4வது நாட்டில் இருக்கிற இந்த 2 ஒயரை கட் பண்ணி இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். லெஃப்டில் ஒரு நாட்டு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ரைட் சைடு ஒரு நாட்டை இந்த மாதிரி இக்னோர் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அவ்வளோதான். இந்த 2 நாட்டை நம்ம விட்டால் தான் அடுத்த ரவுண்டில் வந்துட்டு நெக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு மெல்லிஸாக வரும். அந்த டக்லிங்கோட ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது 2 நாட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 4 நாட்டு இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 நாட்டு இடையில இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து 5வது ரவுண்டு கிராஸ் நாட் நம்ம போட போகிறோம். இங்கே ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோம் பாருங்கள், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறோம். இந்த ஒரு நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக இழுத்து வச்சு நாட் போடுங்க. இந்த நாட் டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேப் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல 2வது நாட் போடுறேன். பிகினருக்காக இந்த 5வது ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பின்னுறதை பார்க்கலாம். இப்போ பக்கத்துலேயே 3வது நாட் போடுறேன். இப்போ 3 நாட் போட்டாச்சு. அடுத்து 4வது நாட் போட போகிறோம். 4வது நாட் பாருங்கள், இந்த இடத்துல ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டோம் இல்லையா? அந்த இடத்துல நாட் போட போகிறோம். லூஸ் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போது 4 நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் திருப்பி 5வது நாட் போடுறேன். இந்த 5வது ரவுண்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 நாட் போடுற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட்டு 4 ரவுண்டில் நம்ம 9 நாட் போட்டோம் இல்லையா? 2 நாட்டு இக்னோர் பண்ணதுக்கப்புறம் 5வது ரவுண்டில் இருந்து நமக்கு 7 நாட் போடுற மாதிரி வரும். இப்போ இது வந்துட்டு கடைசி நாட்டு. இது 7வது நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 5வது ரவுண்டு பாருங்கள், 2 பக்கத்துலேயும் 2 நாட்டை இக்னோர் பண்ணி மொத்தம் 7 நாட் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து 6வது ரவுண்டு பின்ன போகிறோம். 6வது ரவுண்டு பார்த்திங்கனாலும் 7 நாட் தான் நம்ம பின்ன போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போது 6வது ரவுண்டு, 7வது ரவுண்டு, 8வது ரவுண்டு, 9வது ரவுண்டு, இந்த 4 ரவுண்டையும் எந்த சேஞ்சுமே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? நெக்கில் டோட்டலாக இந்த கிராஸ் நாட் மட்டும் நம்ம 9 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு பின்னாலும் தப்பில்லை, தாராளமாக நீங்கள் பின்னிக்கலாம். இப்போது இதே மாதிரி கிராஸ் நாட் மொத்தம் 9 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். 9 ரவுண்டு நெக்கு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸ் நாட் நெக்கு மட்டும் 9 ரவுண்டு நம்ம பின்னியிருக்கோம். இந்த 9 ரவுண்டில் 5வது ரவுண்டில் மட்டும்தான் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 5வது ரவுண்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 நாட்டை நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு எந்த மாற்றமும் பண்ணலை. ஓகேவா? இப்போது நெக்கில் 9 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தலை பின்ன போகிறோம். தலையில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 3 ரவுண்டு மட்டும்தான் தலை பின்ன போகிறோம். இந்த 3 ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம தலையில் பண்ண போகிறோம். அது என்னன்னாக்கா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை மட்டும் நம்ம இக்னோர் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு தலையோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். 2 ஒயர்லையும் நம்ம தனித்தனியாக நாட் போடணும். உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ தலையோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லையும் தனித்தனியாக நாட் போடணும். நான் எப்படி பின்னுறனோ அதே மாதிரி கூட சேர்ந்துட்டு பின்னிட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது இந்த ஒரு நாட்டில் 2வது ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்துலேயே இந்த 2வது ஒயர்லேயும் நாட் போடுறேன்.
இப்போது மொத்தம் 5 நாட் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்னா, இந்த சைடில் வந்துட்டு 5வது ரவுண்டில் ஒரு நாட் இக்னோர் பண்ணோம் இல்லையா? அதுக்கு நேராக இருக்கிற நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். 2வது ஒயரை வந்துட்டு நம்ம விட்டுற போகிறோம். தலையோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மட்டும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ஒரு ஒயரில் தான் நாட் போட போகிறோம். 2 ஒயரை நம்ம விட்டுற போகிறோம். இது ஏன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஒரு ஒயரை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். ஒரு ஒயரை விட்டுட்டு இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து இதே நாட்லேயே 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், சைடில் இந்த பக்கத்தில் ஒரு நாட்டை இக்னோர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற நாட்டில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் நாட் போடுறேன். 2வது ஒயரை விட்டுற போகிறேன். அந்த ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த பொம்மைக்குள்ளேயே திணிச்சு விட்டுருங்க, போதும். 2வது ஒயரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் நாட் போடுறேன். 2 பக்கத்தில் ஒரு ஒயரை இக்னோர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது லேடர் நாட் போட்டுக்கிறேன். எதுக்காக தலையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 பக்கத்துலேயும் 2 ஒயரை நம்ம விட்டோம்னாக்கா, உடம்பை விட தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரணும். அதே சமயம் கழுத்தை விட கொஞ்சம் பெருசாக பர்ஃபெக்டாக வரணும். அப்படின்றதுனால 2 பக்கத்துலேயும் ஒரு ஒயரை வந்துட்டு நான் இக்னோர் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஒயரை விடாமல் நான் பின்னி பார்த்தேன். தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. அதனால தான் 2 பக்கத்துலேயும் ஒரு ஒயரை நான் விட்டது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஏதாவது ஒரு ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்னுங்க. ஓகேவா? வேறு எந்த குழப்பமும் வேண்டாம். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. லேடர் நாட் போட்டுட்டு எப்பவும் போல் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? தலையில் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 3 ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு மேலே பின்ன வேண்டாம். அதுக்கு மேலே பின்னோன்னு வச்சுக்கோங்களேன், தலை ரொம்ப நீட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்டு பின்னணும். ஓகேவா? இப்போ 3 ரவுண்டு ஃபுல்லாக தலையில் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 3 ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு தலையில் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். 4வது ரவுண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்கா, 2 ஒயராக பிடிச்சி ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். 3 ரவுண்டு நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற மாதிரி பின்னும். 4வது ரவுண்டில் 2 ஒயராக பிடிச்சி நம்ம நாட் போட்டுட்ருக்கோம். இது வந்துட்டு கடைசி ரவுண்டு. இந்த கடைசி ரவுண்டில் நமக்கு மொத்தம் 6 நாட் வரும். ஓகேவா? 2 ஒயராக பிடிச்சி நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 3 நாட் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 3 நாட் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா? இதே மாதிரி இன்னும் 3 நாட் போடணும். மொத்தம் 6 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 2 ஒயராக பிடிச்சி இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டாச்சு. இந்த ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக ஒயர் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் கிளியராக. லேடர் நாட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போது 6 நாட் போட்டோம் இல்லையா? இந்த 6 நாட்லேயும் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரில் உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை சிசரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். 2 ஒயரில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை தான் கட் பண்ணணும். ஓகேவா? வெளியே இருக்கிற ஒயரை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ண இந்த ஒயர்லாம் வேஸ்ட் ஆகிருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப சின்ன ஒயர்களை வச்சு ரொம்ப அழகான பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள்.
விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இந்த பறவைகளெல்லாம் நீங்கள் பின்னிடலாம் பாருங்கள். அப்புறம் கட் பண்ண இந்த ஒயர் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் ரொம்ப அழகான பூக்களை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. 6 நாட்டில் 6 ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அந்த 6 குட்டி குட்டி ஒயரையும் இந்த தலைக்குள்ளேயே இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விடணுன்னு அவசியம் இல்லை. தலையை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ சும்மா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி திணிச்சு விட்டுருங்க. ஓகேவா? 6 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் லாங்காக இன்னும் 6 ஒயர் இருக்கும். இந்த 6 ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை கரெக்டாக இப்படி வச்சு சொருகி விட போகிறோம். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மாற்றி சொருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு இந்த மாதிரி உட்காரணும். அந்த மாதிரி வச்சு சொருகி விடணும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 2வது ஒயரையும் கரெக்டாக வச்சு சொருகி விடணும். அடுத்து பாருங்கள் 3வது ஒயர், இதையும் ஆப்போசிட்டில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு சொருகி விடணும். ஃபஸ்ட்டு இந்த 6 ஒயரையும் கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொருகுங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் இல்லாமல் சொருகி விடணும். இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இங்கே பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இந்த நாட்டில் சொருகி விடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டில் சொருகிடுங்க. சொருகிட்டு பக்கத்துலேயே 2வது நாட்லேயும் சேர்த்து சொருகணும். இப்போ இந்த 2வது ஒயரை பாருங்கள், இந்த நாட்டில் சொருகிறேன். அந்த ஒயர் என்ன டைரக்ஷனில் போதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சொருகணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த 3வது ஒயர் இந்த நாட்டில் சொருகிறேன். தலையிலையும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஒயர்ஸை வச்சு கரெக்டாக சொருகி விடணும். அந்த நாட்டு மாற்றி சொருகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது தலையில் பார்க்கறதுக்கு. இப்போ 6 ஒயரையும் இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. சொருகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒரு நாட்டில் மட்டும் சொருகிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் சரி பண்ண முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகிக்கிறேன். நீங்கள் சொருகிட்டு கட் பண்ணலன்னா கூட பக்கத்துலேயே இருக்கு இல்லையா ஹோல், அந்த ஹோல்குள்ளே திணிச்சு கூட விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஹேட் போட போகிறோம். ஹேட் போட்டதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு மறைஞ்சிரும். இதே மாதிரி 6 ஒயரையும் 2வது ரவுண்டுக்குள்ளேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. சொருகி முடிச்சுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ தலை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு டக்கு மாதிரியே இல்லை இல்லையா, ஆனால் கால், பீக்கு, விங்ஸு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒரு டக்கு மாதிரி நமக்கு மாறிடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கால் பின்னிடலாம். ஒரு கால் பின்னி வச்சிட்டேன். இதே மாதிரி 2வது கால் பின்ன போகிறேன். 2வது கால் பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில 2 நாட் வந்துட்டு கேப் இருக்கணும். ஒரு கால் வந்துட்டு எங்கே வேணாலும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு அந்த காலில் இருந்து 2 நாட்டை வந்துட்டு இடையில விட்டுடணும். விட்டுட்டு 3வது நாட்டில் தான் அடுத்த காலை பின்னணும். இப்போ ஒரு கால் பின்ன இல்லையா, அதுக்கு இடையில 2 நாட்டை விட்டுடுறேன். விட்டுட்டு இந்த 3வது நாட்டு இருக்கு இல்லையா, அந்த 3வது நாட்டை சுற்றி இருக்கிற 4 ஹோலில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஹோல் வழியாக விட்டு மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் வழியாக விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ இந்த 4 ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் நாட் பின்ன போகிறோம். இப்போ இந்த 4 ஒயரில் ரைட் சைடு கீழே இருக்கு இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கிறேன். 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருக்கேன். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடிக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த 4வது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் நாட் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து லேயராக இதுக்கு மேலே நம்ம நாட் போட்டுட்டு வர போகிறோம். இப்போது 2வது நாட்டு இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறோம். கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் மடிக்கணும். ரைட் சைடு இருக்கிற ஒயரை மடிக்கக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் தான் மேலே இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே ஆப்போசிட்டில் மடிக்கணும். இந்த 4வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து மூணாவது நாட் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி வைக்கணும். அடுத்து ரைட் ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். இந்த 4வது ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இந்த கால் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆல்பபெட் லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஹார்ட் கீ செயின், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீ செயின் அதுக்கப்புறம் ஆல்பபெட் லெட்டர்ஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இன்னொரு நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து இந்த நாட்டுக்கு மேலேயே இன்னொரு பாக்ஸ் நாட் நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி தான் இந்த கால் ஃபுல்லாகவே பின்ன போகிறோம். காலோட நீளம் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க, போதும். ரொம்ப நீளமாகவும் வைக்க வேண்டாம். இப்போது லேயராக இந்த பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதே மாதிரி ஒரு 2 இல்லை 2.5 இன்ச்சு வரைக்கும் இந்த காலை பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2வது காலும் பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சுட்டு 2 காலும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த 4 ஒயரையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம சொருகி விட போகிறோம். இந்த கடைசி நாட் பார்த்திங்கன்னா ராங் சைடில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயர்ஸை மடித்து நம்மளால் சொருக முடியும். இந்த ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். இதே மாதிரி இந்த ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். 4 ஒயரையும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். இந்த ஒயரை சொருகி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முறை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஒயரையும் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ கால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அந்த வெப்டு ஃபீட் நம்ம பின்ன போகிறோம். அந்த ஃபீட் பார்த்திங்கன்னா டக்குக்கு இருக்கும் இல்லையா, வெப்டு ஃபீட் அதே மாதிரி பின்னணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிஸ்கெட் நாட்டில் பின்னியிருக்கேன். இப்போ இந்த ஃபீட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபீட் பின்னுறதுக்கு 4 ஒயர் ஒரு ஒயரும் 1 அடி கட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். 3வது ஒயரையும் சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த 2 லூப்லேயும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து 2வது ஒயரையும் இப்படி மேல் பக்கம் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இப்போ 3 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. இதே மாதிரி 4வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த 2 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இந்த 4வது லூப்பை இப்படி போடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரை இப்படி பேக்கில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த 4வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்லாம் பின்னி பழகுறீங்கன்னா பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பின்னுறதுக்கு வந்துடும். இந்த நாட் மேக்கிங்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் போட்டாச்சு இல்லையா, இப்போ இந்த பக்கம் திருப்பி ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் நம்ம போட போகிறோம். இந்த நாட் எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது இந்த பக்கத்தில் பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு கீழே இருக்கிற 2 ஒயரை இப்படி மேல் பக்கம் கொண்டு போய் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. 2வது ஒயரையும் இப்படி மேல் பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இந்த அளவுக்கு லூப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து ரைட்டில் இருக்கிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து பிடிச்சிக்கோங்க. 3 பக்கத்து ஒயரை ஆப்போசிட்டில் மடிச்சாச்சு. இன்னும் 4வது பக்கம் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயரை வந்துட்டு இந்த 2 லூப்லேயும் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2வது ஒயரை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை இந்த மாதிரி சிசரை வச்சு இப்படி மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த கேப்புக்கு இடையில இந்த ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும், அவ்வளோதான். இது கொஞ்சம் பெரிய வீடியோ அப்படின்றதுனால இந்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிஸ்கெட் நாட்டில் லேயராக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதுவும் நாட் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். நாட் போட்டு முடிச்சுட்டு 4 பக்கத்துலேயும் 6 ஒயரையும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மடித்து கண்டிப்பாக சொருகி விடணும். சொருகி முடிச்சுட்டு சிசரை வச்சு எல்லா ஒயரையும் கட் பண்ணிடுங்க. ஒரு ஒயரை மட்டும்தான் நான் சொருகிறத காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 6 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும், ஓகேவா.
இப்போது வெப்டு ஃபீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த காலில் ஒட்டி விட போகிறோம். இதுக்காக க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. க்ளூகன் இல்லை வேறு எதை வச்சு ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஃபெவிக்விக்கு அதுக்கப்புறம் அனபாண்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒட்டுங்க, ஒட்டிக்கும். இப்போ இந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. இப்போது கால் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பீக் ரெடி பண்ண போகிறோம். பீக்கும் இதே மாதிரி தான் லேயராக பின்ன போகிறோம். ஆனால் ஆம்லா நாட்டில் பின்ன போகிறோம். இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது இந்த ஆம்லா நாட் போடுறதுக்கு 3 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ஒயரையும் சரிசமமாக மடித்து நார்மலாக ஒரு ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி இப்போ நம்ம நாட் போட போகிறோம். டக்கோட பேஸ் பின்னும் போது ஆம்லா நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 3 ஒயரை வச்சு இப்போ ஒரு ஆம்லா நாட் போடுறேன். அந்த ரியல் டக் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேயும் பீக் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா நாட்டில் தான் போட்டிருப்பேன். நிறைய டைப்பில் வந்துட்டு பின்னி பார்த்தேன், எதுவுமே சரிப்பட்டு வரலை. ஒரு டக் மாதிரியே பீக் வந்துட்டு இந்த ஆம்லா நாட்டில் தான் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துச்சு. ஓகே, இப்போ ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. இப்போது இந்த ஆம்லா நாட்டுக்கு மேலே 2வது ஆம்லா நாட் நம்ம பின்ன போகிறோம். கீழே இருக்கிற ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஆப்போசிட்டில் கரெக்டாக மடிச்சிருக்கேன். இதே மாதிரி 2வது ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப் வந்துட்டு ஒரு இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து 3வது ஒயரை ஆப்போசிட்டில் டைட்டாகவே மடிச்சுக்கோங்க. இந்த 3வது லூப் வந்துட்டு நமக்கு வேண்டாம். இப்போ 3 ஒயரை இந்த மாதிரி கரெக்டாக மடித்தாச்சு. மடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த 3வது ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இப்போது 2வது ஆம்லா நாட் வந்துட்டு இதுக்கு மேலேயே பின்னியாச்சு. கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பிகினருக்காக இதுக்கு மேலே இன்னொரு லேயர் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை ஆப்போசிட்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது 2வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் 3வது ஒயரை இப்படி டைட்டாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 லூப் மட்டும் 1 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இதை எடுத்து சும்மா இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் 2வது ஒயரை இதை எடுத்து ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். இந்த 3வது ஒயரை எடுத்து 2 லூப்பில் போடணும். ஆம்லா நாட் எப்படி போடுவோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பீக் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க, போதும். இப்போ 1.5 இன்ச்சு வரைக்கும் இந்த பீக் ஃபுல்லாகவே நான் பின்னி இருக்கேன். இந்த அளவுக்கு பீக் வந்துட்டு இப்போ நம்ம பின்னி வச்சுருக்கிற இந்த டக்குக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப நீளமாக வச்சாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியாக வச்சாலும் நல்லா இருக்காது. இப்போது இந்த கடைசி நாட்டு பின்னிங்கல்ல, அது வந்துட்டு பள்ளமாக இருக்கிற அந்த ஒயர் மேல் பக்கம் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒயர்ஸை ஆப்போசிட்டில் மடித்து நம்மளால் சொருக முடியும். இதே மாதிரி 6 பக்கத்தில் இருக்கிற 6 ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து இந்த மாதிரி சொருகணும். ஓகே, இப்போ 6 ஒயரையும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மடித்து சொருகியாச்சு. இப்போ இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பீக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீக்கை கரெக்டாக இந்த டக்கோட தலையில் வந்துட்டு ஒட்டி விட்டுருங்க. அடுத்து கண்ணு ஓட்ட போகிறோம். கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர் மணி இருக்கும் இல்லையா, அந்த மணியை தான் நான் கண்ணு மாதிரி ஓட்ட போகிறேன். இதையும் க்ளூ வச்சு ஒட்டி விடுறேன், ஃப்யூச்சரில் கீழே விழக்கூடாது அப்படின்றதுக்காக. டாய் ஐஸ் வந்துட்டு கடையில் விற்கிது, அதை வாங்கியும் நீங்கள் இந்த டக்கோட கண்ணு மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த விதவிதமான பறவைகள்லாம் வீடியோஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய் ஐஸ் தான் ஒட்டியிருப்பேன். அந்த கண்ணு எல்லாமே இப்போ எனக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால கருப்பு கலர் மணியை கண்ணு மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த டக்கோட காலு, பீக்கு, கண்ணு இதெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. ரொம்ப முக்கியமானது விங்ஸு. இப்போ நம்ம விங்ஸ் வைக்க போகிறோம். இந்த விங்ஸ் பின்னுறதுக்கு மொத்தம் 5 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க.
ரைட் சைடு மாதிரியே லெஃப்ட் சைடு நேர் ஆப்போசிட்டில் இந்த விங்ஸை வந்துட்டு நம்ம பின்னணும். ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அருங்கோணம் ஹோல் நமக்கு இருக்கணும். இந்த 5 ஹோல் விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் மேல் பக்கம் இருக்கிற ஹோல் வழியாக விட்டு கீழ் பக்கம் இருக்கிற ஹோல் வழியாக எடுக்கணும். இந்த கீழே இருக்கிற இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 கார்னரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு நாட் போட போகிறோம். இந்த நாட் போடும்போது அந்த டக்கோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். திருப்பி வச்சு நாட் போட்டுறக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து 2வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டை நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோலுக்குள்ளே இப்படி விட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ஒயரை வெளியே எடுக்கிறதுக்கு குரோஷே நீடில் அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரூ டிரைவர் இதை ஏதாவது வச்சு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போது 2வது நாட் போடுறேன். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ 3வது ஒயரை இந்த நாட் இருக்கு இல்லையா, அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளியே பக்கமாக எடுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போது இந்த 2 ஒயரையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் விங்ஸ் ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போது 4வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 3வது நாட் போட்டோம் இல்லையா, அதே ஹோலுக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஒரு ஹோல்லையும் 2 ஒயர் இருக்கணும். நம்மளோட சேனலில் நிறைய விதமான பறவைகள் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லா பறவைகளோட விங்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்காது. ஒரு விங்ஸும் ஒரு மாடலில் வந்துட்டு பின்னி இருப்பேன். நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக இந்த மாதிரி விங்ஸ் வச்சு கூட பின்ற ஒயரில் விதவிதமான பறவைகள் எல்லாம் பின்னி இருக்கும். இது எல்லாமே நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 5வது ஒயரையும் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய புதுவிதமான கூடைகள் வீடியோஸும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். எல்லா விதமான கிராஃப்ட் ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது இந்த 5வது ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது 5 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் வந்துட்டு 4 நாட் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது 2வது நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே இதில் 4வது நாட் போடுறேன். இப்போது 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 நாட் போடுற மாதிரி வரும். அதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே 2வது நாட் போடுறேன். இப்போ பக்கத்துலேயே 3வது நாட் போடுறேன். இப்போது இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இது 2வது நாட்டு. இப்போ ஃபைனலாக பாருங்கள், ஒரே ஒரு நாட் தான் போடுற மாதிரி வரும். அதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது. ஃபஸ்ட்டு 5 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் 5 நாட்டுக்கு மேலே 4 நாட்டு, அதுக்கப்புறம் 3 நாட்டு, 2 நாட்டு, ஃபைனலாக ஒரு நாட் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போது இது மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த விங்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் மாற்ற போகிறோம். இப்போ இந்த விங்ஸை அப்படியே எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 ஒயர் போகுது இல்லையா, இந்த 5 ஒயரில் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு இப்படி மேலே பின்னிட்டு போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு இப்படி மேலே நம்ம பின்னிக்கிட்டு போகிறோம். இப்போ முதல்ல நம்ம லெஃப்ட் சைடு பின்னிடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் விங்ஸ் பின்னி காமிக்கிறேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் பின்னணும். ஓகேவா?
இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போது ரைட் சைடு போகிற அந்த ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 3 நாட் போடணும். ஓகே, இப்போது இந்த பக்கத்தில் பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு இந்த ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நம்ம பின்னிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு போகிற அந்த ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 4 நாட் நம்ம போடுவோம். மவுண்டன் ஷேப்புக்கு மேலே 2 பக்கத்துலேயும் ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி 2வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 ஒயர் போகும். ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி மேல் பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகிறோம். லெஃப்ட் சைடை ஃபஸ்ட்டு பின்னிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுக்கலாம். கிராஸ் நாட் போட்டுட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி 3 நாட் போடணும். லெஃப்ட் சைடு பின்னும்போது இந்த பக்கம் 3 நாட் போடுவோம். அதே ரைட் சைடு நம்ம பின்னும்போது 4 நாட் போடுவோம். இப்போ லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு பின்ன போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் எண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. நிறைய புதுவிதமான குடைகள் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகள், பூக்கள், ஸ்லிப்பர் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ 2 பக்கத்துலேயும் 2வது வரிசை பின்னியாச்சு. சேம் இதே மாதிரி 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 ஒயர் போகும். அந்த 5வது ஒயரை பிடிச்சி மேல் பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இந்த 2 பக்கத்துலேயும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 வரிசை பின்னும் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் பின்னுறோம். எந்த மாற்றமும் இல்லை. 3 வரிசை பின்னி முடிச்சுட்டு அப்புறம் 4வது வரிசை 5வது வரிசையில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். இப்போது ரைட் சைடு பின்னிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த 2 விங்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இந்த விங்ஸ் கீழே வளைஞ்சா மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதையும் கீழ்ப்பக்கம் இப்படி வளைச்சா மாதிரி கொண்டு வர போகிறோம். அதாவது பறக்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடு, அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மட்டும் பிடிச்சி நம்ம இப்படி பின்னிட்டு வர போகிறோம். ஒன் சைடில் மட்டும்தான் பின்னணும். லெஃப்ட் சைடில் மட்டும்தான் பின்னுறோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னக்கூடாது. ரைட் சைடு அந்த விங்ஸ் பின்னும் போதும் கடைசி அந்த 2 வரிசை வந்துட்டு கீழே இருந்து தான் மேல் பக்கம் பின்னணும். மேலே இருந்து பின்னக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் அந்த விங்ஸோட அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாட் மட்டும்தான் நம்ம போடுவோம். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ 2 வரிசை பின்னதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் வந்துட்டு அந்த ஷேப் வளைஞ்சா மாதிரி நமக்கு வந்திருக்கும். இது ரொம்ப குட்டி பறவை அப்படின்றதுனால இது வரைக்குமே போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் விங்ஸ்குள்ளேயே நம்ம சொருகி விட போகிறோம். ஒரு பக்கம் ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லையா, அந்த எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை கண்டிப்பாக கட் பண்ணிடாதீங்க. அந்த ஒயரையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஸோ இப்போ இந்த ஒயரை எப்படி சொருகி விடுறேன்னு பாருங்கள். மேலே இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த விங்ஸ்குள்ளேயே சொருகி விடணும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரையும் பாருங்கள், எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த விங்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுடுறேன்.
இப்போ இந்த பெரிய ஒயரை ஒரு ஒயரை சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க. இந்த பெரிய ஒயரை ஆப்போசிட்டில் மடித்து எண்டு வரைக்கும் சொருகணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் சொருகியாச்சு. சொருகிட்டு மீதி இருக்கு இல்லையா, அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து மேல் பக்கம் சொருகிட்டு போகணும். நீங்கள் தின்னான ஒயர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 விங்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக உங்களுக்கு நிற்காது. சப்போஸ் இந்த விங்ஸ் வந்துட்டு வளைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா வேறு ஏதாவது வேஸ்ட்டு ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயரையும் இந்த விங்ஸ்குள்ளேயே நீங்கள் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இப்போ மேல் பக்கம் சொருகிட்டேன். கொஞ்சம் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை கூட சிசர் வச்சு கட் பண்ணக்கூடாது. அதையும் வளைச்சு அந்த விங்ஸ்குள்ளேயே சொருகி விட்டுடணும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ஒயர் மாதிரி மற்ற எல்லா ஒயர்ஸையும் விங்ஸ்குள்ளேயே மடித்து சொருகி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப அழகான வாத்து பொம்மை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி ஒயிட் கலர் ஒயரை கட்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெல்லும் கட்டி விட்டுருக்கேன். இந்த வாத்து பொம்மை பீனணும்னு பிளான் பண்ணதுமே வெறும் பொம்மை மட்டும் தான் நான் பீனணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு இதுக்கு ஹேட் பீனணும்னு பிளான் பண்ணல. இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு ஹேட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு குட்டியாக ஒரு ஹேட்டும் பின்னிட்டேன். இந்த ஹேட் எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக போயிருச்சு. 50 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு. இந்த ஹேட் பின்னுற வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.